நம்ம கதை தொடங்கும் 35,000 அடி உயரத்தில் லண்டன் முதல் சிங்கப்பூர் வரையிலான பயணத்தின் நடுவில். அப்போ இருந்த நேரம் காலை உணவு நேரம். அப்போ உங்கள் கையில் ஒரு சூடான காஃபி. ஆனால் அடுத்த கணம் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி. விமானம் ஒரு கடுமையான ஜோல்ட்டுடன் குலுக்கி உங்கள் காஃபி வானில் பறக்க, நீங்களும் அதோடு. இது சாதாரண டர்பியூலன்ஸ் இல்லை, இது ஒரு கொடூரமான நேச்சர் எஸ் ஃபியூரி. இவற்றை விட அதிகமாக இந்த கதையில் நாம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் SQ321 பற்றி பேசப்போகிறோம். ஆம், அந்த விமானம் போயிங் 777-300 லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இருந்து சிங்கப்பூர் சாந்தி ஏர்போர்ட் வரையிலான பயணம். ஆனால் தென்மயன்மா வான் பகுதியில் இந்த விமானம் கடுமையான டர்பியூலன்ஸ் ஆளானது மற்றும் 37,000 அடியிலிருந்து திடீரென 31,000 அடிக்கு திடீரென்று விழுந்தது. காலை வெளிச்சம் ஒரு பயங்கர வான் போராட்டமாக மாறியது. நேச்சர் எஸ் ஃபியூரி மற்றும் ஹியூமன் வல்னரபிலிட்டி மோதிய போது அமைதியான வானம் எப்படி ரொம்ப பெரிய சவாலாக மாறியது என்பதை நாம் இங்கே அவிழ்க்கப் போகிறோம். அடடே, ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. பாங்காக், தாய்லாந்துல ஒரு ஃப்ளைட் இருந்து தான் இது நடந்துச்சு. 10 மணி நேரம் தான் நடந்திருந்துச்சு. அப்போ ஃப்ளைட் ஒரு கடுமையான டர்பியூலன்ஸ் ஆளானது. பைலட் அந்த டர்பியூலன்ஸ் பார்த்துட்டு உடனே பாங்காக் எமர்ஜென்சி லேண்டிங் ஒப்பு கொடுத்தார். கேட்டா பயந்துடுவீங்க, ஃப்ளைட் 37,000 அடி ஆல்டிடியூட்ல இருந்தப்போ அப்படியே ஒரு டீப் ஷேக் கொடுத்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணும் நேரத்துல இது நடந்தது. க்ரூ எல்லாம் பயந்து போய் அப்படி ஒரு சீன். அந்த டர்பியூலன்ஸ் ஒரு 73 வயது பேசஞ்சருக்கு ஹார்ட் அட்டாக் வர காரணமாச்சு. மிக சோகமான விஷயம். மொத்தம் 21 பேசஞ்சர்ஸ் மற்றும் 18 க்ரூ மெம்பர்ஸ் இந்த ஃப்ளைட்ல இருந்துச்சு. இந்த பிரச்சனையால் கிளைமேட் சேஞ்ச் பற்றிய கவலைகள் அதிகமாயிடுச்சு. நம்ம இப்படி இன்னும் பல பிரச்சனைகளுக்கு தயார் இருக்கணுமா? சுவர்ணபூம் ஏர்போர்ட் ஜெனரல் மேனேஜர் கிட்டி கான் இப்படி சொல்லிட்டார். ரஜினிகாந்த் படத்துல ஒரு சீன் மாதிரி அந்த டர்பியூலன்ஸ் சீன் நடந்திருக்கு. ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. பிரிட்டிஷ் மேன் மரணித்து விட்டார். 7 பேருக்கு தலைக்கு கடும் காயங்கள் பட்டிருக்கு. அந்த பிளேன் சராபி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தரையிறங்கியது டூஸ்டே மாலையில. 18 பேசஞ்சர்ஸ் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பப்பட்டாங்க. 12 பேர் இன்னும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அதிகமான பேசஞ்சர்ஸ் அவங்களோட சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஃப்ளைட் ரேடார் 24, ஒரு ஃப்ளைட் ட்ராக்கிங் சர்வீஸ் சொல்றது என்னன்னா, அந்த பிளேன் ஒருவேளை அப்வர்ட்ஸ் டில்ட் ஆயிட்டு பின்னர் தன்னோட நார்மல் க்ரூசிங் அல்டிடதுக்கு திரும்பிட்டு தன்னோட சாதாரண டிசென்ட் ஆரம்பிக்கும் முன் 37,000 அடியிலிருந்து 31,000 அடி குறைஞ்சிருக்கு. இந்த டேட்டா சொல்றது என்னன்னா, அந்த டர்பியூலன்ஸ் இவெண்ட் அந்த பிளேன் தரையிறங்க ஆரம்பிக்கும் முன்னரே நடந்திருக்கு. அந்த பேசஞ்சர்ஸ் பயங்கரமான அனுபவத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஜாஃப்ரான் ஆஸ்மேர், ஒரு 28 வயசு மாணவர், அந்த பிளேன் திடீர் என்று டில்ட் ஆகி ஷேக் ஆகிவிட்டது என்று கூறினார். பல பேசஞ்சர்ஸ் அவங்களோட சீட் பெல்ட்ஸ் இல்லாமல் இருந்தாங்கள். சீட் செயிலிங்க்கு மோதினாங்க. பர்சனல் ஐட்டம்ஸ் அண்ட் டெப்ரி எல்லாம் சிதறி போயிருக்கு. ஹலோ மக்களே, சிங்கப்பூர் நியூஸ் அவுட்லெட் CNA வெளியிட்ட புகைப்படங்களில் போயிங் 777-300 விமானத்தில் பயணித்த 21 பேசஞ்சர்ஸ் மற்றும் 18 க்ரூ மெம்பர்ஸ் உள்ளிட்டோருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு. விமானம் பறக்கும்போது திடீரென சில காரணங்களால் ஒரு பயங்கர சம்பவம் நடந்தது. அந்த காட்சிகள் பேசஞ்சர்ஸ்களை மிகவும் பீதியில் ஆழ்த்திவிட்டது. ஆக்சிஜன் மாஸ்க்கள் மேலே தொங்கிக் கொண்டிருந்தன என படங்களில் பார்க்க முடிந்தது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் என்றுமே தனது சேஃப்டி மற்றும் சர்வீஸுக்காக பிரசித்தி பெற்று வந்துள்ளது மற்றும் இந்த சம்பவம் அவர்களுக்கு ஒரு அரிய விஷயம்தான். கடந்த பெரிய விபத்து 2000ஆம் ஆண்டு தாய்வான் தாயுங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் நடந்தது. அதில் 83 மனிதர்கள் உயிரிழந்தனர். இந்த விமான தயாரிப்பாளர் போயிங் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உடன் தொடர்பிலிருந்து தேவையான உதவியை வழங்க தயாராக உள்ளது மற்றும் பாதிக்கப்பட்ட பேசஞ்சர்ஸ்களுக்கு தங்களின் இரங்கல்களை தெரிவிக்கிறது. இந்த கதையில் நடக்கின்ற சந்தர்ப்பங்கள் டிராவல் சார்ந்தவையே தான். 2021 ஸ்டடி பை த நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்டு என்ன சொல்லுது தெரியுமா? டர்பியூலன்ஸ் காரணமாக 2009 முதல் 2018 வரையுள்ள ஏர்லைன் ஆக்சிடென்ட்ஸ் இல் 3 ஒரு பாகம் நடந்திருக்கு. அதில் சீரியஸ் இன்ஜுரிஸ் நடந்தும் ஏர்கிராஃப்ட் அவ்வளவு பெரிய டேமேஜ் நடக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த டர்பியூலன்ஸ் பத்தி நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் தலை சுற்ற வைக்குது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எப்படி இந்த சிச்சுவேஷன்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. வேர்ல்ட் லீடிங் ஏர்லைன்ஸ் ஒன்றா இருக்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சேஃப்டி மற்றும் கஸ்டமர் கேர் எப்போதும் முக்கியத்துவம் அளிக்கிறது. அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் அனுபவித்த செவியர் டர்பியூலன்ஸ், ஏர் டிராவல் அன்பிரெடிக்டபிலிட்டி மற்றும் கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் பற்றி எப்படி உணர்த்தது என்பதை எல்லோரும் அறிய வேண்டும். அதே சமயத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மற்றும் போயிங் இந்த சிச்சுவேஷன் சப்போர்ட் கொடுக்க எப்படி திட்டமிட்டு வருகிறாங்க பாருங்களேன்.